பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 11 எங்களோடே வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது பேதையா இருக்கிறவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் சூஸ் பண்ணி பிசாசானவன் இப்படிப்பட்ட மனுஷர்கள் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. எப்பவுமே ஆண்டவரோட நம்ம கனெக்டடா இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வேதம் வாசிக்க சொல்றது. ஆண்டவரோட கனெக்டடா இருக்கும்போது இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளை நாம் கட்டாயமாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அடுத்தவனுக்கு தீங்கு செய்யும்படி, அடுத்தவனை பத்தி அவதூறு பேசும்படி, அடுத்தவனை குற்றப்படுத்தும்படிக்கு அசுத்த ஆவிகள் மனுஷனை ஏவி விடும். அந்த சத்ருவின் பிடியில இருக்கிறவங்க அந்த காரியத்தை செய்வாங்க. இது அவங்களுக்கே தெரியாது நம்ம பிசாசு பிடியில இருக்கோன்னு. இதுல யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களும் இந்த அறியாமையில இருக்கிறவர்களும் இதுல போய் ஈஸியா சிக்கிடுவாங்க. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, பகுத்தறிகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கே ஆண்டவர் நம்மை வேதத்தை தியானிக்க சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 1 அதிகாரத்துல பாவிகளுடைய வழியில நிக்காதீங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. எதுக்காக சொல்றாரு? நம்முடைய ஆவியை அவித்து போடக்கூடாது, நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் அதிகமாய் ஆசைப்படுகிறார். நம்ம பாதாளத்துக்கு ஏன் போகணும் சொல்லுங்க? ஆண்டவர் நமக்காக நித்திய வாழ்வை வைத்திருக்கும் பொழுது, ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் யாரோட கை கோர்த்து சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வஞ்சகத்திலே பிரியப்பட்டு நாம் தவறு செய்திருந்தால், இப்பொழுது ஆண்டவர் பாதத்திலே ஒப்படைத்து நாம் பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட வஞ்சகர்களை ஆண்டவரே எங்களை விட்டு தூரப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் எங்களை கரைப்படுத்தி கொண்டு உமக்கு விரோதமாய் செய்த எல்லா குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அறியாமல் இருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா சாத்தான் தந்திரமாய் பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் மீட்டுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இப்படிப்பட்ட துணிகர பாவம் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்கள் ஆவியிலே ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாவ அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். God bless you.